நம்மளுக்கே பயத்தை கொடுத்துருச்சு வண்டி. ஆகா பெட்ரோல் வேறு இல்லைடா டேய். இந்த ஸ்டோரேஜோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஹாய் சார், நான் அவங்க எஸ்பிஜி ரைடர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு தாங்க வாங்க போயிட்டுருக்கோம். நமக்கு அதுக்கு முன்னாடி வண்டி டயரில் சுத்தமாக காற்று இல்லை. அப்படியே காற்று அடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோன்ற பிளானு. அதுக்கு ரொம்ப பிடிக்குது. வண்டி வேறு காற்று இல்லாமல் உருட்டுதுங்க ஒரு சைடாகவே. அப்படியே காற்று அடிச்சுட்டு ரைடு பண்ணும்போது கன்டினியூ பண்ணுறேங்க. மைக்காலோ வாங்கிட்டு வந்துருச்சு. அப்படியே காற்றடிச்சு கிளம்பி வச்சுங்க. அப்படியே சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸ்டோரேஜோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒரு 3ஆவது இடத்துல இது வந்துட்டேங்க. இது இப்போ கரெக்டாக இருக்குது. விரவனூர் சாப்பாடு வந்து தப்பணும். சாப்பாடு வந்து மணி எத்தனைடா? மணி எத்தனை? மணி 11:08. டைம் கரெக்டாக 11:08 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு நாளைக்கு தான் போடுவேன். நாளைக்கு வந்துடும் இந்த வீடியோ. ஒரு வழியாக ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் அதுதான். இதாங்க ரெகுலராக சாப்பிட்றது. சரி, அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பும்போது கன்டினியூ பண்ணுறேன். எப்படி சொல்லுவ? ஒரு வழியாக சாப்பாடு வாங்கியாச்சு. பைபாஸில் போயிடுவோம். பைபாஸ்லேயே போயிடுவோம். ஒரு வழியாக சாப்பாடு வாங்கி கிளம்பி வச்சுங்க. நீ போய் வண்டியை ஏற்றி ரூமில் நிப்பாட்டிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்து வந்துட்டு அப்படியே வேலைக்கு போகணும். இது சும்மா இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்குறது. அடுத்து ரைடு கிளம்பையில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்காண்டி இப்போ சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி தான் போடுறேன். நீங்கள் வந்து என்னடா இதே ஒரு ரைடா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணி போட்டுறாங்க. சும்மா போகிறேன் பாருங்கள், பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அவ்வளோ ரெகுலராக அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். காப்பு செக் பண்ணுவோம். அசால்ட்டாக 150 அசால்ட்டாக பண்ணுங்க. அது நம்ம சோலோவாக இருந்தோம்னா அசால்ட்டாக பைபாஸ்லாம் 150 அசால்ட்டாக கொடுத்துருக்கான். யோசிக்க அந்த பார்க்கணும்னா ரைடு போகல. அடுத்த வீடியோ எடுப்பேன். அடுத்து ரைடு போகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். அடுத்து நம்ம வண்டியோட ஃபுல் டாப் ஸ்பீட் இன்னும் செக் பண்ணல. 150 52 வரை ஏற்றுனே அதோட பயம் நம்மளுக்கே பயத்தை கொடுத்துருச்சு வண்டி. அதனால் அப்படியே நிப்பாட்டிட்டேன். அடுத்து அது வேணால் சொல்லுங்கள். அதுக்கு வேணால் அடுத்து ஒரு வீடியோ போடுவோம். டாப் அண்டை செக் பண்ணி வீட்டு எவ்வளோ தான் போகுதுன்ட்டு. நம்ம செகண்ட்ஸில் அங்கே வண்டி எடுத்தோம். புதுசாலாம் எடுக்கலாம். செகண்ட்ஸில் வண்டி எடுத்தோம். ஃபோனு மட்டும்தான் ஃபஸ்ட்டாக புதுசாக எடுத்துருக்கேன். ஆகா பெட்ரோல் வேறு இல்லைடா டேய். சரியான சம்பவம்.
பெட்ரோல் வரலடா. ஏடா அது அவ்வளோ ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. பேசவும் கொஞ்சம் கூச்சமாக இருக்கு, ஆள் இருக்கவங்க கூட. அவங்க வேறு சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. ஒரு நாள் சிரிப்பெல்லாம் பாட்டிடலாம். என்னடா தடி, என்னடா அவ்வளோ வீட்டாக இருக்குது இது. தெரியலையாடா. ஏறுது. காலைல ஏறலைன்னா ஓனர் அப்புறம் கதற கதற அடிப்பார் நம்மளை.